இன்று கைசிக ஏகாதசி. கைசிக ஏகாதசி விரத புராண கதை. கார்த்திகை மாதம் வளர்பிறை ஏகாதசி மற்றும் துவாதசி அன்று இந்த கைசிக மகாத்மியத்தை படிப்போர்க்கும் விரதம் கடைபிடிப்பவர்களுக்கும் மோட்சம் நிச்சயம் என்று ஸ்ரீ வராக புராணத்தில் பெருமாள் தெரிவித்துள்ளார். மகத்துவங்கள் நிறைந்த கார்த்திகை மாதத்தில் மாபெரும் புண்ணியங்களை அள்ளித்தரும் கைசிக ஏகாதசி மற்றும் கைசிக துவாதசி இரண்டு ஏகாதசியின் சிறப்புகள். வருடம் முழுவதும் 24 ஏகாதசி தினங்கள் வந்தாலும் 2 ஏகாதசிகளுக்கு மிக்க ஏற்றம். ஒன்று மார்கழி மாத சுக்லபக்ஷ ஏகாதசியான வைகுந்த ஏகாதசி, மற்றொன்று கார்த்திகை மாத சுக்லபக்ஷ ஏகாதசியான கைசிக ஏகாதசி. மேலும் கைசிக ஏகாதசி விரதம் இருந்தால் ஓராண்டில் எல்லா ஏகாதசி விரதங்களும் கடைபிடித்த பலன் வரும் என்றும் கூறுவர். கைசிக ஏகாதசி மகாத்மியம். கைசிக ஏகாதசி குறித்து வராக புராணத்தில் ஸ்ரீ வராகமூர்த்தியே கூறுவதாக உள்ளது. இதற்கு ஸ்ரீ பராசர பட்டர் வியாக்கியானம் அருளியுள்ளார். ஒரு முறை பூமி தேவியானவள் பிரளய நீரில் மூழ்கிவிட பகவான் வராக உருவம் கொண்டு பூமி பிராட்டியை காத்து அவள் ஆயாசம் தீர தன் மடியில் அமர்த்தினார். மகிழ்ந்த பூமி தாய் இவ்வுலக மக்களின் துயர் தீர பகவானிடம் ஓர் உபாயம் வேண்டினார். பகவானும் தன் பக்தர்கள் தன் மீது வைத்திருக்கும் பக்தியே உபாயம் என காட்ட இந்த கைசிக புராணத்தை பூமி தாயாருக்கு எடுத்துரைத்தார். பகவான் கூறியது: தென் பாரத தேசத்தில் மகேந்திர மலையை கொண்ட திவ்ய தேசம் திருக்குறுங்குடி. இங்கு தாழ்த்தப்பட்ட குலத்தில் பிறந்த ஒருவன் பூர்வ ஜென்ம பலத்தால் திருக்குறுங்குடி நம்பியான அழகிய நம்பி மீது அளவில்லா பக்தியுடன் இருந்தான். 10 ஆண்டுகள் ஒவ்வொரு இரவும் கையில் வீணையுடன் மலையேறி பிரம்ம முகூர்த்தத்தில் பகவான் அழகிய நம்பியை திருப்பள்ளி எழுச்சி செய்து வந்தான். இந்த புண்ணியவானே நம்பாடுவான். நம்பாடுவான் என்பவன் நல்ல கவித்திறன் கொண்டவன். திருக்குறுங்குடி நம்பி பெருமாளை பற்றியே நம்பாடுவான் எப்பொழுதும் பாடிக்கொண்டிருப்பான். நம்பி பெருமாளை பாடுவதையே மூச்சாக கொண்டவன். அவன் தாழ்த்தப்பட்ட குலத்தில் பிறந்ததால் அன்றைய காலகட்டத்தில் அவனுக்கு ஆலயத்திற்குள் செல்ல அனுமதி இல்லாமல் இருந்தது. ஆனால் அவனுக்கு அதை பற்றி துளியும் வருத்தமில்லை. ஆலயத்தின் வாயிலில் நின்று அன்றாடம் பெருமாளை போற்றி பாடுவான். வாயில் வரை வந்து நிற்பதற்கு மட்டுமே நம்பாடுவானுக்கு அனுமதி உண்டு. கைசிகப்பன். ஆலயத்தின் வாசலிலிருந்து பகவானை பார்க்க முடியவில்லை. கொடிமரமும் தடுக்கிறது. என்னால் பெருமாளை பார்க்க முடியவில்லை என்றாலும் அழகிய நம்பியான பெருமாள் என்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். என் பாடல்களை எல்லாம் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதுவே போதும். அதிலே எனக்கு பரம திருப்தி என்ற திருப்தியுடன் வாழ்க்கையை நடத்தி வந்தான் நம்பாடுவான். கைசிகம் என்ற பண்ணில் நம்பியின் புகழை பாடி மகிழ்வான். நம்பாடுவான் தினமும் விடியற் காலையில் ஸ்நானம் செய்து பிரம்ம முகூர்த்தத்தில் ஆலயத்தின் வாயிலிற்கு சென்று பெருமாள் பேரில் பண் இசைத்து அவரது பெருமைகளை பாடுவான். இவனது பெருமையையும் பிரதிபலன் கருதாத பக்தியையும் ஸ்ரீ வராக பெருமான் பூமி பிராட்டியாரிடம் சிலாகித்து கூறுகிறார் என்றால் அந்த நம்பாடுவான் எப்பேற்பட்ட பக்தனாக இருந்திருப்பான். இந்த மகாத்மியம் கைசிக புராணம் என்ற நாமம் தாங்கி வராக புராணத்தில் உள்ளது. பிரம்மராட்சசன் வழிமறித்தல். ஒரு கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி துவாதசி இரவில் ஒரு யாமத்திற்கு மேல் வீணையும் கையுமாய் எம்பெருமானை துயிலெழுப்ப மலையேறினான். அந்த இரவு நேரத்தில் நடு வழியில் பூர்வத்தில் சோமசர்மா என்பவன் அந்தணனாயிருந்து யாகம் ஒன்றில் செய்த பெரும் பிழையால் பிரம்ம ராட்சசனாய் தெரிந்தான். அந்த பிரம்ம ராட்சசன் நம்பாடுவானை வழிமறித்து அவனை பிடித்து கொள்கிறான். தான் 10 தினங்கள் பட்டினியாய் அலைவதாகவும் அவனே தனக்கு தெய்வம் தந்த உணவு என்றான் நம்பாடுவானிடம் பிரம்ம ராட்சசன். பிரம்ம ராட்சசன் தேகமோ கொழுத்து பெருத்த தேகம். நம்பாடுவானோ மிகவும் இளைத்து மெலிந்த தேகம் உடையவன். அதனால் பிரம்ம ராட்சசன் பிடியிலிருந்து தப்ப இயலாதவனாக இருந்தான். ஆனால் பயப்படவில்லை. பிரம்ம ராட்சசனை பார்த்து, நான் ஏகாதசி விரதமிருந்து
நம்பெருமாளை பிரம்ம முகூர்த்தத்தில் துயிலெழுப்பி துதிக்கச் சென்று கொண்டிருக்கிறேன். என்னை விட்டுவிடு, என் விரதத்திற்கு பங்கம் செய்து விடாதே என்று கெஞ்சினான். ஆனால் பிரம்ம ராட்சசன் நம்பாடுவானை நோக்கி, நான் 10 தினங்களாக கொலை பட்டினியாக இருக்கிறேன். ஆகவே எனக்கு இப்போது தெய்வாதீனமாக கிடைத்த உன்னை நான் விடுவதாக இல்லை. உன்னை கண்டிப்பாக புசிக்கப் போகிறேன் என்று கூறியது. கடும் வாக்குவாதம். நம்பாடுவானோ, நான் இறைவனை திருப்பழி எழுச்சி செய்ய மலையேற வழிவிடுமாறு மன்றாடினான். பிரம்ம ராட்சசனோ காது கொடுத்து கேட்கவே இல்லை. எவ்வளவு சொல்லியும் கேட்காத பிரம்ம ராட்சசனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டான் நம்பாடுவான். இதற்கு மேல் என்ன சொன்னாலும் பிரம்ம ராட்சசன் கேட்கப் போவது இல்லை என்று உண்மை சூழ்நிலையான தனது நிலையை உணர்ந்தான் நம்பாடுவான். ஆம், தன்னை மரணம் சூழ இருப்பதை புரிந்து கொண்டான் அவன். உடனே பிரம்ம ராட்சசனை பார்த்து, நடக்க இருப்பதை தவிர்க்க முடியாது. நான் உனக்கு உணவாக போவதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் எனது இந்த அற்புதமான விரதத்தை, அதாவது ஆலயத்தின் வாயிலில் வீணை மீட்டி எனது நம்பி பெருமாளை பண்ணிசைத்து திருப்பள்ளி எழுச்சி பாடி எனது விரதத்தை முடித்து விட்டு வருகிறேன். பிறகு நீ உன் இஷ்டம் போல் என்னை புசித்துக்கொள் என்று வேண்டினான். பிரம்ம ராட்சசனின் மனம் மாறுதல். அதற்கு பிரம்ம ராட்சசன் பலமாக சிரித்து, சண்டாளனே, பிறவிக்கு ஏற்ப அபத்தியம் செய்கிறாய். இந்த பிரம்ம ராட்சசன் கையில் மீண்ட எவன் மறுபடியும் திரும்பி வருவான் என்றதோடு மட்டுமல்லாமல் உன்னால் கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியாது. நீ என்னிடமிருந்து தப்ப பொய் கூறுகிறாய். மேலும் நீ திரும்பி இந்த வழியே வராமல் வேறு வழியில் சென்று தப்பி விடுவாய் என்றது. அதற்கு நம்பாடுவான், 18 விதமான பாவங்களை சொல்லி நான் மீண்டும் வராவிடில் இந்த பாவங்கள் என்னை வந்தடையும் என்றான் நம்பாடுவான். ஒரு பாவத்தை விட அடுத்த பாவம் கொடியது என்ற வரிசையில் சொல்லி சபதமிட்டான் நம்பாடுவான். 17வது சபதம் வரை சற்றும் மசியாத பிரம்ம ராட்சசன் 18வதாக நம்பாடுவான் செய்த சபதம் மிக கொடிய பாவம் என்று அறிந்து நம்பாடுவானை மலையேறி செல்ல வழிவிட்டது. சபதங்கள். அப்படி என்ன சபதங்கள் செய்தார் நம்பாடுவான்? மலையேறி எம்பெருமான் அழகிய நம்பியை தரிசித்து நான் திரும்ப வரவில்லை என்றால் சத்தியம் தவறியவர்களுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனை எனக்கு கிடைக்கட்டும். பிறன் மனைவியை அடைவதால் ஏற்படும் பாவம் என்னை அடையட்டும். எவன் ஒருவன் உணவருந்தும் போது தன்னுடன் உணவருந்துகின்றவனுக்கு பந்தி வஞ்சனம் செய்கின்றானோ அந்த மாதிரியான பாவம் என்னை அடையட்டும். எவன் ஒருவன் பிராமணனுக்கு பூமி தானம் செய்துவிட்டு அதை திரும்பவும் அபகரிக்கிறானோ அவன் அடையும் பாவத்தை நான் அடைவேன். எவன் ஒரு பெண்ணை யவன காலத்தில் அவளை அனுபவித்துவிட்டு பின்பு ஏதாவது ஒரு தோஷத்தை கூறிவிட்டு அவளை கைவிடுவானாகில் அவன் அடையும் பாவத்தை நான் அடைய கடவேன். எவன் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் தன் பத்தினியுடன் சேருகிறானோ அதனால் என்ன பாவம் வருமோ அந்த மாதிரியான பாவம் என்னை வந்தடையட்டும். எவன் ஒருவன் பிறருடைய அன்னத்தை நன்றாக புசித்துவிட்டு அவனையே தூஷிக்கின்றானோ அவனது பாவம் என்னை அடையட்டும். எவன் ஒருவன் பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதாக வாக்களித்துவிட்டு பிறகு ஏதோ சாக்கு போக்கு கூறிவிட்டு அவனுக்கு கொடுக்காமல் இருக்கிறானோ அவனது பாவத்தை நான் அடைய கடவேன். எவன் சஷ்டி, அஷ்டமி, சதுர்த்தசி, அமாவாசை திதிகளில் ஸ்நானம் செய்யாமல் புசிக்கிறானோ அவனது பாவத்தை நான் அடைவேன். ஒரு பொருளை தானமாக கொடுப்பதாக கூறி பின்பு மறுக்கிறானோ அந்த பாவத்தை நான் அடைய கடவேன். எவன் ஒருவன் நண்பனின் மனைவியை அபகரிக்கின்றானோ அதனால் வரும் பாவத்தை அடைய கடவேன். எவன் ஒருவன் குருவின் பத்தினி அல்லது அரசனின் பத்தினியை அபகரிக்கின்றானோ அதனால் வரும் பாவத்தை அடைய கடவேன். எவன் ஒருவன் 2 பெண்களை திருமணம் செய்து பின் ஒருத்தியை மட்டும் அலட்சியம் செய்வதால் ஏற்படும் பாவம் என்னை அடையட்டும். எவன் ஒருவன் கதியற்ற தனது பதிவிரதையான பத்தினியை யவ்வன காலத்தில் வயதான காலத்தில் தனியே விட்டு விடுகிறானோ அவன் அடையும் பாவம் என்னை சூழட்டும்.
தாகத்துடன் தண்ணீர் குடிக்க வரும் பசுவை குடிக்க விடாமல் செய்வதால் வரும் மகா பாவம் என்னை வந்து அடையட்டும். எவன் பிரம்மஹத்தி தோஷம் செய்கிறானோ, கள்ளை குடிக்கிறானோ, விரதத்திற்கு பங்கம் செய்கிறானோ, இப்படிப்பட்ட மகா பாவிகளின் பாவத்தை அடைய கடவேன். எவன் சர்வ வியாபியாய் எங்கும் நிறைந்திருக்கும் எங்கும் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீவாசுதேவனை ஆராதனை செய்யாமல் இதர தேவதைகளை உபாசிக்கிறானோ அவனது பாவத்தை நான் அடைவேன். இந்த 17 சபதங்கள் நம்பாடுவான் சொல்லியும் கூட பிரம்ம ராட்சசன் அசைந்து கொடுக்கவில்லை. சர்வ ஜனங்களையும் காப்பவரும் எல்லோர் இதயத்திலும் அந்தர்யாமியாய் இருப்பவரும் எல்லா உயிரினங்களையும் இயக்குபவரும் 30 முக்கோடி தேவர்களாலும் முனிவர்களாலும் ஆராதிக்கப்படுபவருமான சர்வேஸ்வரரான அந்த ஸ்ரீமன் நாராயணரையும் மற்றவர்களையும் சமமாக பாவிப்பதால் வரும் பாவம் என்னை அடையட்டும். இந்த 18வது சபதத்தை கேட்டதும் பிரம்ம ராட்சசன் திகைத்து நின்றான். அது மிக கூடிய பாவம் என்று அறிந்து கொண்டது பிரம்ம ராட்சசன். மலை ஏற வழிவிடுதல். நம்பாடுவான் மேலே சொன்ன சபதங்களை கேட்டதும் நம்பாடுவானது அபார ஞானத்தை புரிந்து கொண்டது அந்த பிரம்ம ராட்சஸ். இவன் சாதாரணமான ஆள் இல்லை என்று உணர்ந்தது. இவனை விடாவிட்டால் இன்னும் துயரமே வரும் என்று நம்பாடுவானை விடுவித்து சீக்கிரமே விரதத்தை முடித்துவிட்டு வா என்று சந்தேகத்துடன் அனுப்பியது. பிரம்ம ராட்சசன் வழிவிடவும் நம்பாடுவான் அழகிய நம்பியை காணும் ஆவலில் ஓடோடி மலையேறினான். இதோ நம்பியை கண்டார். பிரம்ம ராட்சசனால் விடப்பட்ட நம்பாடுவான் திருக்குடுங்குடி ஆலயத்தை நோக்கி ஓடினான். நம்பியின் ஆலயத்திற்கு முன்வந்த நம்பாடுவானின் கண்களிலிருந்து தாரை தாரையாக விழிநீர் பெருகியது. பெருமாளே, எங்கே என் ஆயுள் உன்னை பாடாமலேயே முடிந்து விடுமோ என்று பயந்து கொண்டிருந்தேன். நல்ல வேளை, உன்னை பாட வந்துவிட்டேன். இதுவே எனது இறுதி பாடலாக இருக்கும் என்று மனம் நெகிழ்ந்து பண்ணிசைத்து உருக்கமாக பாடினான். ஏனெனில் பிரம்ம ராட்சசன் நம்பாடுவானை உண்டுவிட்டால் அவரது உயிர் பிரிந்து விடும் அல்லவா. இறைவனை இனிமேல் காண முடியாது என்று மிகவும் உருக்கமாக பண்ணிசைத்து பாடினார் நம்பாடுவான். உள்ளிருந்த அழகிய நம்பி பெருமாள் நம்பாடுவானின் குரலில் இருந்த சோகத்தை உணர்ந்தார். எதிரே நோக்கினார். ஆம், தான் ஆட்கொள்ள வேண்டிய தனது பக்தனின் திருமுகத்தை தானே பார்க்காவிட்டால் பிறகு அவனுடைய பக்திக்கு தான் அளிக்கும் மதிப்புதான் என்ன என்று யோசித்தார். எம்மை நம்பாடுவானான அவன் காண இயலாதிருந்தும் அவனை நாம் பார்த்து அருள் புரிவோம் என்று எதிரே பார்த்தார். கொடிமரம் தடுத்தது. விலகினில் கொடிமரமே, என் பக்தன் என்னை காண வேண்டும், அதைவிட நான் அவனை காண வேண்டும், விலகு என்று தனது பார்வையை சற்றே கொடிமரத்தை நோக்கி பார்வையாலேயே சற்று விலக்கினார். எம்பெருமான் அழகிய நம்பிக்கு தான் தன் பக்தர்களின் மேல் எப்பேற்பட்ட அன்பு, கருணை, பாசம் எல்லாம். தன் பக்தன் என்னை காணாவிடிலும் நான் அவனை கண்டு அவனுக்கு என் தரிசனத்தை கொடுப்பேன் என்று பார்வையாலேயே கொடிமரத்தை விலக்குகிறார் எம்பெருமான். கொடிமரம் விலகிய அடுத்த நொடியே பளிச்சென்று ஒரு ஒளி உள்ளே இருந்து வெளியே வந்து நம்பாடுவானை ஆறத் தழுவியது. கொடிமரம் விலகிய கோணத்தில் நேர் எதிரே தன் கண் முன்னே தான் பார்ப்பது நம்பிதானா என்று உள்ளம் குதூகலித்தான் நம்பாடுவான். நம்பாடுவான் அடைந்த பேரானந்தம். ஆஹா, பெருமாளை நேரில் தரிசிக்கும் பாக்கியம் பேறு பெற்ற பின் வேறு என்ன பாக்கியம் வேண்டும்? அர்ச்சாவதார மூர்த்தியை நேரில் தரிசனம் கண்டாயிற்று. இந்த ஜென்மம் சாபல்யம் அடைந்து விட்டது. இனி பிரம்ம ராட்சசனுக்கு மகிழ்வுடன் உணவாகலாம். நம்பாடுவான் என்ற அந்த அற்புத பக்தன் தொடர்ந்து இறைவனை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. அந்த சில கண தரிசனத்திலே முழு நிறைவை அடைந்தான். பேராசையற்ற பக்தி. இறைவனை காண முடியாமல் தன் ஆயுள் முடிந்து விடுமோ என்ற ஏக்கத்தில் இருந்தவனுக்கு இந்த தரிசனமே போதுமானதாக இருந்தது. அதைவிட தான் வாக்கு கொடுத்ததால் பெரும் பசியுடன் இருந்த பிரம்ம ராட்சசனை நோக்கி விரைந்தான் நம்பாடுவான்.
இப்படியாக தனது விரதத்தை முடித்துவிட்டு பிரம்ம ராட்சசனிடம் செல்ல முற்பட்டான். வந்த வேகத்தை விட செல்லும் வேகம் அதிகமாக காணப்பட்டது. ஸ்ரீ வராகமூர்த்தி காட்சி கொடுத்தல். நம்பாடுவான் பிரம்ம ராட்சசனை நோக்கி வேகமாக செல்லும் பொழுது ஒரு சுந்தர புருஷன் அவன் முன் தோன்றி, யாரப்பா நீ? எங்கு செல்கிறாய்? நீ செல்லும் திசையில் ஒரு பிரம்ம ராட்சசன் இருக்கிறான், அங்கே போகாதே என்று கூறினான். நம்பாடுவானும், சுவாமி, அடியேனுக்கு அந்த பிரம்ம ராட்சசனை பற்றி தெரியும். நான் அவனுக்கு என் விரதத்தை முடித்துவிட்டு வருவதாக வாக்களித்துள்ளேன். ஆகவே அங்கு செல்கிறேன் என்றான். அதற்கு அந்த சுந்தர புருஷன், நீ நினைப்பது போல் அந்த பிரம்ம ராட்சசன் நல்லவன் இல்லை. அவன் உன்னை தின்று விடுவான். வேறு வழியில் சென்று விடு என்று கூறினார். நம்பாடுவான், சுவாமி, சத்தியத்தை துறந்து உயிர் வாழ விரும்பவில்லை. ஆகவே என்னை செல்ல அனுமதியுங்கள் என்று வேண்டினான். பாவங்களை அறிவாளிகள் உணர்ந்து விலக வேண்டும் என்பதே இந்த வராக புராணத்தின் உள்ளீடான கைசீக ஏகாதசி மாகாத்மியத்தின் சாரமாகும். திரும்பி வந்த நம்பாடுவானை பார்த்த பிரம்ம ராட்சசன் நம்பாடுவானின் திருமுகத்தில் இருந்த தேஜஸை கண்டு இவன் சாதாரணமானவன் அல்ல என்று எண்ணி நம்பாடுவானிடம் அன்று இரவு பாடிய பாடலின் பலனை கொடுத்து தனக்கு இந்த ராட்சச ஜென்மத்திலிருந்து விடுதலை அளிக்குமாறு வேண்டினான். முதலில் அதனை ஏற்றுக்கொள்ளாத நம்பாடுவான் அதன் பிறகு இரக்கம் கொண்டு, நான் இன்று நம்பியின் முன் கடைசியில் பாடின கைசிக பண்ணின் பலத்தினால் உன் தோஷங்கள் நீங்கட்டும் என்று கூறியவுடன் பிரம்ம ராட்சசன் சாபம் நீங்கி மீண்டும் பிராமணனாக ஆனான். இதன் பிறகு தன் இல்லம் திரும்பிய நம்பாடுவான் நிரம்ப ஆண்டுகள் பெருமாளை வழிபட்டு வணங்கி இறுதியில் திருமாலின் திருவடி அடைந்தான். கைசிக ஏகாதசி புராண கதை நிறைவடைந்தது.